அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. இன்னல் ஹம்தலில்லாஹ் நஹ்மதுஹு வ நஸ்தஈனுஹு மை யஹ்திஹில்லாஹு ஃபலா முதில்ல லஹு வ மை யுضلل ஃபலா ஹாதிய லஹு வ அஷ்ஹது அன் லா இலாஹா இல்லல்லாஹ் وأن محمدا عبده ورسوله أما بعد. اللهم صل على محمد وعلى آل محمد كما صليت على إبراهيم وعلى آل إبراهيم إنك حميد مجيد. اللهم بارك على محمد وعلى آل محمد كما باركت على إبراهيم وعلى آل إبراهيم إنك حميد مجيد. கண்ணியம் நிறைந்த எல்லாம் வல்ல ஏக இறைவனின் அடியார்கள்ல, தமிழ்நாடு தௌஹீத் ஜமாத் தென்காசி மாவட்டம் புளியங்குடி ஜின்னா நகர் மற்றும் கிளைகள் நடத்தும் ஏகத்துவ எழுச்சி பொதுக்கூட்டத்தில் பெரும் திரளாய் இறைவனின் அருளை பெறுவதற்காக கலந்திருக்கிறோம். இந்த நல்ல தருணத்தில் நவீன வழிகேடுகளும் சலஃப் கொள்கையும் என்கிற தலைப்பு தேர்வு செய்யப்பட்டிருக்கிறது. இஸ்லாமிய மார்க்கத்தில் முஸ்லிம்களாக வாழ்கிற நாம் இறைவன் எவ்வாறு வாழ்வதற்கு கற்றுத்தந்திருக்கிறானோ, இறை தூதர் எவ்வாறு வாழ வேண்டும் என்று வழிகாட்டி இருக்கிறார்களோ, அப்படிப்பட்ட நேரான பாதையிலே வாழ்வதற்கு கடமைப்பட்டிருக்கிறோம். அல்லாஹ் திருமறை குர்ஆனில் மனிதர்கள் வாழ்வதற்கு அவர்கள் பயணிக்கிற பாதை குறித்து ஏராளமான இடங்களில் இறைவன் தெளிவுபடுத்துகிறான். அதிலே மிக முக்கியமாய் இறைவன் வலியுறுத்துகிறான், உலகத்தில் முதல் மனிதராய் பிறந்த ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் இறைவனால் படைக்கப்பட்டதற்கு பிறகு உலகத்தில் கண்டுபிடிக்கப்பட்ட அனைத்து விதமான பொருட்களின் பெயர்களையும் ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு அல்லாஹ் கற்றுக் கொடுக்கிறான். இப்பொழுது நாம் குழுமி இருக்கிற பகுதியிலே கூட ஏராளமான பொருட்கள் இருக்கிற, அந்த பொருட்களின் வெளிப்படையான பெயர்களை நாம் அறிந்து வைத்திருக்கலாம். மைக், வீடியோ, ஸ்டேஜ், போடியம், லேப்டாப் என்று நமக்கு எந்த பொருட்களின் பெயர்கள் ஓரளவு பரிச்சயமாயிருக்கிறதா, அறிந்து வைத்திருக்கிறோமோ, அவற்றை மட்டுமே நாம் வெளியே வார்த்தைகளாய் சொல்ல முடியும். ஒரு வீட்டிலே இருப்பவர் கூட தன் வீட்டில் இருக்கிற எல்லா பெயர்களையும் பொருட்களின் பெயர்களையும் அவர் தெரிந்து வைத்திருப்பாரா என்று கேட்டால் சந்தேகம்தான் மேலிடுகிறது. ஆனால் ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு அல்லாஹ் இதுவரைக்கும் கண்டுபிடிக்கப்படாத அனைத்து பொருட்களின் பெயர்களையும் இறைவன் கற்றுக் கொடுத்தான். அப்படி கற்றுக் கொடுத்ததற்கு பிறகு சிறிது காலம் அல்லாஹ் ஜன்னாவிலே வாழச் செய்கிறான். பிறகு இறைவனின் நியதிப்படி, விதிப்படி பூமிக்கு அவர் செல்ல வேண்டும் என்பதை அல்லாஹ் வரையறுக்கிறான். முழுமையான அறிவு பெற்றவர், அனைத்து பொருட்களின் பெயர்களும் தெரிந்தவர். உலகத்திற்கு அவர் இறக்கப்பட்டால் இது மணல், இது கல், இது வீடு, இது செங்கல்
என்று யாராலும் தெளிவுபடுத்த வேண்டிய அவசியம் இல்லாத வகையில் அனைத்து விதமான கல்வியையும் அவர் கற்றிருந்தார். ஆனாலும் கூட பூமிக்கு அல்லாஹ் அவரை அனுப்புகிற பொழுது அற்புதமாய் சொல்கிறான், உனக்கு அனைத்து வகையான அறிவுகளும் வழங்கப்பட்டிருக்கலாம், எல்லா பொருட்களின் பெயர்களும் உனக்கு தெரிந்திருக்கலாம். ஆனால் மறுமை என்று வந்துவிட்டால், உலக வாழ்க்கையில் எனக்கு செய்ய வேண்டிய காரியங்கள் என்று வந்துவிட்டால், மின்னி ஹுதா, என்னிடமிருந்து நேர்வழி உனக்கு வரும். ஆகவே உனக்கு எல்லாம் தெரியும், நீ உன் மனை போக்கின்படி, மனை இச்சையின்படி, உன் விருப்பத்தின்படி வாழ்ந்து கொள் என்று அல்லாஹ் சொல்லவில்லை. என்னிடமிருந்து உனக்கு நேர்வழி வரும். ஃபமன் தபிய ஹுதாய, அந்த நேர்வழியை யார் பின்பற்றுகிறாரோ, ஃபலா கௌஃபுன் அலைஹிம் வலா ஹும் யஹ்ஸனூன், அவர் கவலைப்பட மாட்டார், பயப்பட மாட்டார், அவருக்கு வாழ்க்கையில அச்சம் ஏற்படாது, குழப்பம் ஏற்படாது என்று அல்லாஹ் ஆணித்தரமாய் முதல் மனிதர் ஆதம் அவர்களை படைத்ததற்கு பிறகு அற்புதமான ஒரு கருத்தை, வாழ்வியல் வழிகாட்டுதலை அல்லாஹ் உலகத்திற்கு பறைசாற்றுகிறார். மனிதனுக்கு முழுமையான அறிவு வழங்கப்படவில்லை. அது யாராக வேண்டுமானாலும் இருக்கலாம். மறுமைக்கான வெற்றி பாதையை அறிய வேண்டும் என்று சொன்னால், மனிதர்கள், பெரியவர்கள், அறிஞர்கள், தியாகிகள், ஏன் கலீலுல்லாஹ் என்று போற்றப்படுகிற இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாமாகவே இருந்தாலும், மறுமையிலே முதலாய் உலக மக்கள் எல்லாம் நிர்வாணமாய் இருக்கிற பொழுது முதலாய் ஆடை வழங்கப்படுகிற ஒரு கண்ணியமிக்க மனிதர் இப்ராஹிம் நபி. அவராகவே இருந்தாலும், அகில உலகத்திற்கு தூதராய் அனுப்பப்பட்டிருக்கிற நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இருந்தாலும், மறுமையில் ஜெயிப்பதற்கு தானாக சிந்தித்து சுயமாய் யோசித்து ஒரு வழியை உருவாக்க இயலாது என்று அல்லாஹ் தெளிவாய் பறைசாற்றுகிறார். திருமறை குர்ஆனிலே அல்லாஹ் பேசுகிறான், வஇன்ன ஹாதா ஸிராத்தி முஸ்தகீமா, இதுவே எனது நேரான வழி. நான் உனக்கு எதை காட்டுகிறேனோ, எவ்வாறு வாழ வேண்டும் என்று கற்றுத் தருகிறேனோ, அப்படிப்பட்ட வழிதான் நேரான வழி. சொல்லிவிட்டு அல்லாஹ் சொல்லுகிறான், ஃபத்தபிஊஹு, அந்த வழியை நீங்கள் பின்பற்றுங்கள். வலா தத்தபிஉஸ் சுபுல, பலதரப்பட்ட வழிகளை நீங்கள் பின்பற்றாதீர்கள். அவ்வாறு பின்பற்றினால் ஃபதஃபர்ரக பிகும் அன் சபீலி, அந்த பலதரப்பட்ட பாதைகள் என்பது வஹியை விடுத்து, அல்லாஹ்வை விடுத்து, அல்லாஹ்வின் தூதரின் கூற்றை விடுத்து பலதரப்பட்ட பாதையை நீ பின்பற்றினால் ஃபதஃபர்ரக், நீ பிரிந்து விடுவாய். சொல்லிவிட்டு அல்லாஹ் சொல்கிறான், ராலிக்கும் வஸாக்கும் பிஹி லஅல்லக்கும் தத்தகூன், இறையச்சமுடையோருக்கு இதை நாம் உபதேசமாய் வசியத்தாய் செய்கிறோம் என்று அல்லாஹ் தெளிவுபடுத்துகிறான். நேரான பாதை என்பது இறைவன் காட்டிய பாதைதான். அல்லாஹ் மற்றொரு வார்த்தையிலே மிக தெளிவாய் நமக்கு பிரகடனப்படுத்துகிறான், வலன் தர்தா அன்கல் யஹூத வலன் நஸாரா, யூதர்களும் கிறிஸ்தவர்களும் ஹத்தா தத்தபிஅ மில்லத்தஹும், அவர்களின் மார்க்கத்தை நீங்கள் பின்பற்றுகிற வரை உம்மை திருப்தி அடைய மாட்டார்கள். அல்லாஹ் இந்த வசனத்திலே சொல்லுகிறான், யூதர்களுடைய ஒரு மோசமான குணம், கிறிஸ்தவர்களின் மோசமான ஒரு கேரக்டர், நேரான பாதை எதுவென்று பார்க்க மாட்டான். அவர்களுடைய கொள்கைக்கு நீ போக வேண்டும், செல்ல வேண்டும். அந்த கொள்கையை, அந்த பாதையை
நீ பின்பற்றினால் யூதர்களாகிய கிறிஸ்தவர்களாகிய நாங்கள் திருப்தி பெறுவோம் என்று அவன் சொல்லுவான். அல்லாஹ் பேசுகிறான், குல் நபியே கூறுவீராக, இன்ன ஹுதல்லாஹி ஹுவல் ஹுதா, அல்லாஹ்வின் வழியே நேர்வழி, அல்லாஹ் காட்டிய வழியே நேர்வழி. வலைனி தபஅத அஹ்வாஹும் பஅதல்லதி ஜாஅக மினல் இல்ம், ஞானம் உனக்கு வந்ததற்கு பிறகு, கல்வி வந்ததற்கு பிறகு, அறிவு தெளிவானதற்கு பிறகு, வகி தெளிவாகிவிட்டதற்கு பிறகு அவர்களுடைய விருப்பங்களை நீர் பின்பற்றினால் அல்லாஹ் சொல்லுகிறான், மாலக்க மினல்லாஹி மின் வலிய்யு வலா நஸீர், அல்லாஹ்விடமிருந்து உம்மை காப்பவனோ வலா நஸீர், உனக்கு உதவி செய்பவனோ யாருமே இல்லை. நன்றாய் புரிந்து கொள்ளுங்கள். எவ்வளவு ஜமாத்துக்கள் ஊரிலே இருக்கலாம், கொள்கைகள் இருக்கலாம், அமைப்புகள் இருக்கலாம். 30 ஆண்டு காலமாய் நாங்கள் இந்த ஊரிலே இருக்கிறோம், 100 வருடமாய் இருக்கிறோம், தாபியீன்கள் காலகட்டத்திற்கு பிறகிலிருந்து நாங்கள் இருக்கிறோம் என்று சொல்லக்கூடிய யாராக வேண்டுமானாலும் இருக்கலாம். உரசி பாருங்கள், அந்த வழி இறைவன் காட்டிய வழியா, ஹுதல்லா அல்லாஹ் காட்டிய நேர்வழியா, அல்லாஹ்வின் வசனத்தின்படி, அல்லாஹ்வின் தூதரின் கூற்றுப்படி அந்த இயக்கம், அந்த அமைப்பு, அந்த ஜமாத்து உருவாக்கப்பட்டிருக்கிறதா, அப்படித்தான் பயணிக்கிறதா என்று எந்த அமைப்பா இருந்தாலும் நீங்கள் உரசி பார்க்க வேண்டும். அல்லாஹ் அப்படித்தான் வலியுறுத்துகிறார். சில நபர்களை பார்க்கலாம், யாரை பார்த்தாலும் வழிகேடர்கள் என்று கூறுகிற வாசகம். ஒரு குறிப்பிட்ட வெள்ளை வெளேர் என்று ஆடைகளை அணிந்து கொண்டு நாங்கள் உங்களை இல்மை நோக்கி அழைக்கிறோம், சஹாபாக்களுடைய இல்மை நோக்கி அழைக்கிறோம், தாபியீன்களின் இல்மை நோக்கி அழைக்கிறோம், மற்றவர்கள் எல்லாம் உங்களை இல்மை நோக்கி அழைக்கவில்லை, வெறுமனே பேச்சை நோக்கித்தான் அழைக்கிறார்கள், சொந்த கருத்தை நோக்கி அழைக்கிறார்கள், அவர்கள் எல்லாம் வழிகேடர்கள். என்றெல்லாம் சில கூட்டத்தார்கள் கூறிக்கொண்டிருப்பதை பார்க்கிறோம். ஆளை வைத்து மார்க்கத்தை எடை போடுவதா, பெயரை வைத்து எடை போடுவதா? நடுநிலையாய் சிந்தித்து பாருங்கள். தௌஹீத் என்கிற பெயரிலா அல்லது வேறொரு பெயரிலா, சலஃப் என்கிற பெயரிலா நேர்வழி இல்லை. அதை கூறுபவர்கள், அதை எடுத்துச் சொல்பவர்கள் அல்லாஹ்வின் மார்க்கத்தை உள்ளது உள்ளபடி அல்லாஹ் சொன்னபடி எடுத்துரைக்கிறார்களா என்பதில் தான் நேர்வழி இருக்கிறது. நாம் எல்லாம் ஒரு உள்ளத்திலே ஒரு கேள்வி எழலாம். இந்த சலஃப் சம்பந்தமான தலைப்புகள் எல்லாம் இக்காலத்தில் தேவைதானா? வழிகேட்டை பற்றி தோலுரிக்க வேண்டிய அவசியம் என்ன வந்தது? இவர்கள் யார்? இவர்களின் கொள்கை என்ன? இது குறித்தெல்லாம் பேச வேண்டுமா? அங்கே கஸாவிலே மக்கள் எல்லாம் சிரமப்பட்டு துன்பத்திற்கு உள்ளாகிறார்கள். நாட்டிலே பல கொடுமைகள் அரங்கேறுகிறது. கலிபோர்னியா அமெரிக்காவிலே நெருப்பு தீப்பற்றி எரிந்து கொண்டிருக்கிறது. இப்படி முக்கியமான பிரச்சனைகளை எல்லாம் விட்டுவிட்டு இந்த சலஃப் கொள்கை பற்றி பேச வேண்டிய அவசியம் என்ன? கேள்வி எழலாம். தாய்மார்களே, சகோதரர்களே, ஒன்றை நன்றாய் புரிந்து கொள்ளுங்கள். மார்க்க விஷயத்தை உள்ளது உள்ளபடி சொல்வதை விட்டுவிட்டு அவ்வப்போது ஏற்படுகிற குழப்பங்களை களைந்து மக்களுக்கு உண்மையை போட்டு உடைக்க வேண்டியது அது நம்முடைய
கொள்கைக்கான அங்கீகாரம், நம் கொள்கைக்கான தார்மீக கடமை. அங்கே பிரச்சனை நடக்கலாம், இங்கே பிரச்சனை நடக்கலாம், எங்கு என்ன வேண்டுமானாலும் நடக்கலாம். ஆனால் இறை செய்தியை பின்பற்றினால், வகிபடி நடந்தால் மட்டுமே நேர்வழி கிடைக்கும், சொர்க்கம் கிடைக்கும் என்று இருக்கிற பொழுது சொர்க்கத்தின் பாதைக்கு மக்களை அழைக்க வேண்டிய கட்டாயத்திலே இருக்கிறான். அல்லாஹ் திருக்குர்ஆனிலே சொல்கிறான், நபியை பார்த்து அழைத்து பேசுகிறான். இன்னா உஹைனா இலைக கமா உஹைனா இலா நூஹ் வன்னபியீன மின் பஅதி. முஹம்மதே, உம்முடைய மனம் போன போக்கில் எல்லாம் நீர் வாழ முடியாது, உம் மன இச்சைப்படி நீர் வாழ முடியாது. தெரிந்து கொள் முஹம்மதே, நூஹுக்கும் அவருக்கு பின்னால் வந்த நபிமார்களுக்கும் வஹி அறிவித்தது போன்று உமக்கு நாம் வஹியை அறிவித்தோம். பிறகு அல்லாஹ் சொல்கிறான், வஅவ்ஹைனா இலா இப்ராஹிம் வ இஸ்மாயில் வ இஸ்ஹாக் வ யாக்கூப் வல் அஸ்பாத் வ ஈசா வ அய்யூப் வ யூனுஸ் வ ஹாரூன் வ சுலைமான் வ ஆதைனா தாவூத ஸபூரா. இப்ராஹிம், இஸ்மாயில், இஸ்ஹாக், யாக்கூப், ஈசா, அய்யூப், யூனுஸ், ஹாரூன், சுலைமான் ஆகியோருக்கு நாம் வஹி அறிவித்தோம். வஹி இறை செய்தி, இது மட்டுமே நேர்வழி. அல்லாஹ்வின் மார்க்கத்தை மனம் போன போக்கிலே எவ்வளவு பெரிய தியாகியாக இருந்தாலும், அறிஞராக இருந்தாலும், கல்விமானா இருந்தாலும், இஸ்லாத்திற்காக உயிரையே அர்ப்பணித்த சஹாபாக்களாக இருந்தாலும், மார்க்கத்தை எடுத்துச் சொல்வதற்கான இதுதான் இஸ்லாம், இதுவே நேர்வழி, இதுவே எனது வழி என்பதற்கான அங்கீகாரத்தை அல்லாஹ் தன் கரத்தில் மட்டுமே வைத்திருக்கிறான். மற்றொரு வசனத்தில் அல்லாஹ் சொல்கிறான், வஹியை தவிர மற்ற அனைத்தும் வழிகேடு என்பதற்கு அல்லாஹ் கூறுகிற கூற்றை பாருங்கள். ஃபஸ்தம்சிக் பில்லதி ஊஹிய இலைக். நபியே, உமக்கு அறிவிக்கப்படுவதை உறுதியாய் பற்றி பிடிப்பீராக. இன்னஹு அலா சிராத்தின் முஸ்தகீம். அவ்வாறு நான் உனக்கு எதை அறிவிக்கிறேனோ அதை பற்றி பிடிக்கிற பொழுது நீ நேரான பாதையில இருக்கிறாய். சொல்லிவிட்டு அல்லாஹ் சொல்கிறான், வ இன்னஹு லذிக்ருல் லக. இதுதான் வ ذிக்ருல் லக வ லிகௌமிக், உனக்கான உன் சமூகத்திற்கான அறிவுரை. நன்றாய் கவனிக்க வேண்டும். அல்லாஹ் எதை பற்றி பிடிக்க சொன்னானோ அதை பற்றி பிடிப்பதற்கு அல்லாஹ்வின் தூதருக்கு அல்லாஹ் கட்டளையிடுகிறான். இது உனக்கான அறிவுரை மட்டுமல்ல, உன் சமூகத்திற்கான அறிவுரை. வஸௌஃப துஸ்அலூன், நீ விசாரிக்கப்படுவாய். நான் பற்றி பிடிக்க வேண்டும் என்று எதை சொல்லி இருக்கிறேனோ அதற்கு மாற்றமாய் நீ நடந்தால் விசாரிக்கப்படுவாய். அல்லாஹ் மற்றொரு வசனத்திலே சொல்கிறான், குல் மா குன்து பித்அம் மினர் ருசுல். தூதர்களில் நான் புதியவன் அல்ல. வமா அத்ரி மா யஃஅலு பி வலா பிக்கும். உங்களுக்கு என்ன செய்யப்படும் என்றா, எனக்கு என்ன நடக்கும் என்றா நான் அறிய மாட்டேன். சொல்லிவிட்டு அல்லாஹ் சொல்லுகிறான், இன் அத்தபிஉ இல்லா மா யுஹா இலைய. எனக்கு அறிவிக்கப்படுவதை தவிர வேறு எதையும் நான் பின்பற்றுவதில்லை. அல்லாஹ் எனக்கு எப்படி அறிவித்தானோ அதைத்தான் பின்பற்றுகிறேன். வமா அன இல்லா நதீரும் முபீன். நான் தெளிவாக எச்சரிக்கை செய்பவனை தவிர வேறு எந்த வேலையும் எனக்கு கொடுக்கப்படவில்லை. அல்லாஹ் சொல்கிறான், தூதர்ல நான் புதுசான ஆள் கிடையாதுன்னு சொல்லு. எனக்கு என்ன நடக்கும் தெரியாது, உங்களுக்கு என்ன நடக்கும் என்று தெரியாது. வஹியாய் எது அறிவிக்கப்படுகிறதோ அதை மட்டுமே நான் பின்பற்ற வேண்டும் என்பதை உறுதியாய் பிரகடனப்படுத்தி சொல்லிவிட்டு
சொல்லிவிட்டு அல்லாஹ் அடுத்ததாய் அறிவிக்கிறான், தெளிவாக எச்சரிக்கை செய்பவை தவிர வேறு எதுவும் எனக்கு கடமையாகவில்லை. இத தொண்டை பிடிக்குது, இந்த மானிட்டர் சவுண்டே வரல. எங்க இருக்கிறாரு அவரு? வகை செய்தியாக எனக்கு எது அறிவிக்கப்படுகிறதா, தொண்டை பிடிக்குது பாத்துக்கங்க, வகை செய்தியாக எது அறிவிக்கப்படுகிறதா அதை மட்டுமே நான் பின்பற்ற வேண்டும் என்று அல்லாஹ் தூதர் குறித்து தெளிவாய் பேச சொல்லுகிறான். சில விஷயங்களை ஓப்பனாய் உடைத்துத்தான் பேச வேண்டும். நீங்கள் சமூகத்திலே பார்க்கலாம், சலஃப், சலஃபி, சலஃபியா என்கிற பெயரில் சிலர் உலா வருவதை நீங்கள் பார்க்கலாம். முன்னரெல்லாம் ஒரு காலம் இருந்தது, வயதானவர்கள் பள்ளிவாசலுக்கு செல்வார்கள், வயதாகிவிட்டால் தாடி வைப்பார்கள், வயதானவர்கள் பயான்களை கேட்பதற்கு அமர்வார்கள். காலச்சூழல் மாறி அல்லாஹ்வின் உதவியால், தௌஹீதின் பேரெழுச்சியால் இளைஞர்கள் தாடி வைப்பதை பார்க்கிறோம், மார்க்கத்தை கற்றுக் கொடுப்பதை பார்க்கிறோம். முன்னரெல்லாம் ஒரு ஊரிலே ஒரு ஆலிம், 2 ஆலிம் என்று இருப்பதே பெரிய விஷயமாய் தெரியும். ஆனால் இன்றைக்கு குடும்பத்திற்கு ஒரு ஆலிம் என்று சொல்லுகிற வகையில் சமூகம் மிகப்பெரிய மாற்றத்தை எட்டி இருக்கிறது. குறிப்பாக இஸ்லாமிய பெண்கள், தாய்மார்கள், சகோதரிகள் சாறை சாறையாய், கூட்டம் கூட்டமாய் அல்லாஹ்வின் மார்க்கத்தை கற்றுக்கொள்வதற்கு விரைவதை பார்க்கிறோம். இந்த விரைதல் எவ்வளவு வேகமாய் இருக்கிறதா! பெண்கள் கூட்டம் கூட்டமாய் மார்க்கத்தை எப்படி கடைபிடிக்கிறார்களா, இளைஞர்கள் எவ்வாறு கடைபிடிக்கிறார்களா, ஒவ்வொருவருடைய ஸ்மார்ட் போன்களிலே மார்க்கத்தை கடைபிடிப்பதற்கு திருமறை குர்ஆன், ஹதீஸ் நூல்கள் என்று விரல் நுனியிலே இருக்கிறதா? இவ்வளவு வேகமாய் இஸ்லாம் வளர்ந்திருப்பதை போன்று குழப்பங்களும் தாறுமாறாய் வளர்ந்திருக்கிறது. நான் தான் நேர்வழியில் இருக்கிறேன், நீ வழிகட்டிலே இருக்கிறாய், நீ ஹதீஸை மறுக்கிறாய், சஹாபாக்களை திட்டுகிறாய், நபி தோழர்களை ஏசுகிறாய். ஒன்றை நன்றாய் புரிந்து கொள்ளுங்கள், சலஃப் கொள்கை குறித்து தௌஹீத் ஜமாத்தை சார்ந்த நாம் மக்களுக்கு எடுத்துரைக்கிற பொழுது மூளைச்சலவை செய்கிற வாசகத்தின் முன்னணி வாசகம், இவர்கள் சஹாபாக்களை திட்டுவார்கள், நபி தோழர்களை ஏசுவார்கள், பச்சை அவதூறை தார்பாயிலே வடிகட்டிய பொய்யை கட்டவிழ்த்து விடுவதை பார்க்கிறோம். நபி தோழர்களை அவன் திட்டுகிறானா, சஹாபாக்களை அவன் விமர்சிக்கிறானா, நபி தோழர்களை எவன் கொச்சைப்படுத்துகிறானா, அவன் உண்மையான இஸ்லாமியனே இல்லை என்பது எங்களுடைய கொள்கை. வழிகேட்டை தோலுரிப்பதற்கு மக்களிடத்திலே பிரச்சாரம் செய்கிற பொழுது இவர்கள் நபி தோழர்களை திட்டுவார்கள் என்கிற ஒரு மோசமான அவதூறு பிரச்சாரத்தை கட்டவிழ்த்து விடுவார்கள். சலஃப், சலஃபி, சலஃபியா என்றால் என்ன? இவர்கள் அப்படி என்ன கொள்கையை போதிக்கிறார்கள் தெரிய வேண்டும். இது புற்றீசலை போன்று, புற்றுநோயை போன்று பல இடங்களிலே பரவி கிடப்பதை பார்க்கிறோம். சலஃப் என்கிற வார்த்தை குர்ஆனில் ஏராளமான இடங்களிலே வருகிறது. சலஃப் கொள்கை என்பது ஆண்டாண்டு காலமாய், பல்லாண்டு காலமாய் இருக்கிற கொள்கை என்றும் வரலாற்றிலே நாம் பார்க்கிறோம். பிரச்சனை என்ன? சலஃப் என்கிற வார்த்தையா, சலஃப் கொள்கையா நாம் விமர்சனம் செய்ய வேண்டிய அவசியமே இல்லை.
இங்கே பிரச்சனை என்னவென்றால், நவீன காலத்திலே சலஃபிகள் என்று சிலர் உலா வருவதை பார்க்கிறோம். நாங்கள் சலஃபிகள், சலஃப் கொள்கையை பின்பற்றுகிறோம். உண்மையில் நீங்கள் சலஃபிகளா? சலஃப் என்கிற வார்த்தைக்கு பொருளை அறிந்து அதன்படி உங்கள் வாழ்க்கையை செயல்படுத்துகிறீர்களா? அல்லாஹ் குர்ஆனிலே சொல்கிறான், சலஃப் என்கிற வார்த்தைக்கு பொருள் சொல்கிறான், குலு வஷ்ரபு ஹனியா, சொர்க்கத்திலே நுழைக்கப்படுகிற பொழுது உண்ணுங்கள் பருகுங்கள், பிமா அஸ்லஃப்தும் ஃபில் அய்யாமில் காலியா, கடந்து சென்ற நாட்களிலே நீங்கள் முற்படுத்திய நல்லவற்றின் காரணமாக தாராளமாய் குடித்துக்கொள், தாராளமாய் சாப்பிட்டுக் கொள் என்று அல்லாஹ் சொர்க்கத்திலே நுழைபவர்களுக்கு சொல்லுகிறான் என்று திருக்குர்ஆனிலே பார்க்கிறோம். சலஃப் என்றால் முந்தியது, முந்தையவர்களின் பாதை. முந்தையவர்கள் என்றால் யார்? இவர்களாய் விளக்கம் சொல்கிறார்கள். சஹாபாக்கள், அவர்கள் காலத்திலே வாழ்ந்த தாபியின்கள், தாபியின்கள் காலத்திலே வாழ்ந்த தபா தாபியின்கள், இவர்கள் எல்லாம் சலஃபுகள். இவர்கள் எப்படி வாழ்ந்தார்களா, மார்க்கத்தை எப்படி புரிந்தார்களா, குர்ஆனையும் ஹதீஸையும் எப்படி அணுகினார்களா, அது போன்றுதான் நாமும் அணுக வேண்டும் என்கிற கொள்கையில் உள்ளவர்கள் தான் சலஃப், சலஃபி, சலஃபியா என்கிற கொள்கைக்கான சுருக்கமான தெளிவு. சலஃப்னா முந்தியவர்கள் அர்த்தம், முந்தியவர்களின் பாதை. இந்த பெயர்ல ஒரு பெரிய விஷயமே கிடையாது. இவர்களுடைய உண்மையான கொள்கை என்ன? அல்லாஹ் சலஃப் குறித்து மற்றொரு வசனத்திலே சொல்கிறான், ஃபலம்மா ஆஸஃபூனா இன்தகம்னா மின்ஹும் ஃபஅக்ரக்னாகும் அஜ்மஈன். ஃபிரௌன் குறித்து சொல்லுகிற பொழுது, ஃபிரௌன் நம்மை கோபமூட்டிய போது அவனை தண்டித்தோம், அவர்களை தண்டித்தோம், நீரிலே மூழ்கடித்தோம். ஃபஜஅல்னாஹும் ஸலஃபா வ மஸலன் லில் ஆகிரீன், அவர்களை அழிவிலே முந்தியவர்களாக பின்வருவோருக்கு எடுத்துக்காட்டாய் ஆக்கினோம். ஃபிரௌன் சம்பந்தமாக அல்லாஹ் பேசுகிற பொழுது சலஃப் என்கிறான். அப்ப சலஃப் என்கிற வார்த்தைக்கு புனிதம் எல்லாம் அல்ல. இவர்களாய் ஒரு பெயரை வைத்துக் கொண்டு அந்த கொள்கை என்கிறார்கள். நீ என்ன பெயர் வேண்டாலும் வைத்துக் கொண்டு செல்லுங்கள், அது பிரச்சனை அல்ல. உண்மையான கொள்கை தெளிவு என்ன? குர்ஆன் ஹதீஸுக்கு மாற்றமாய் சஹாபாக்களை பின்பற்ற வேண்டும் என்று நவீன சலஃபிகள் முழங்கிக் கொண்டிருப்பதை பார்க்கிறோம். இல்லையே, குர்ஆனை ஹதீஸை மட்டும்தானே பின்பற்ற வேண்டும். ஒரு பெண்ணாக இருந்த பரீரா கூட பெண்கள் ஆழமாய் புரிய வேண்டும். பரீரா என்கிற ஒரு பெண் நவீனத்திலே வருகிறார். அல்லாஹ்வுடைய தூதர் கேட்டார்கள், பரீராவே, முகீஸ் என்கிற கணவர் உனக்கு உண்டு, அந்த கணவரை நீ பிரிந்து விட போகிறாயா? முகீஸ் உன் மீது எவ்வளவு அன்பு வைத்திருக்கிறார் தெரியுமா? நீ அவரோடு சேர்ந்து வாழலாம் தானே? நபிகளார் பரீராவிடத்திலே சொன்னார்கள். அதற்கு பரீரா கேட்டார், யா ரசூலல்லாஹ், அல்லாஹ்வின் தூதரே, தஅமுருனி, நீங்கள் எனக்கு கட்டளை இடுகிறீர்களா? அல்லாஹ் கிட்ட இருந்து வஹியா சொல்றீங்களா? சேர்ந்து வாழ்ந்து கொண்டு வஹியாக சொல்லுகிறீர்களா? எப்படி என்று கேட்கிறார். அப்ப அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னார்கள், இன்னமா நஸ்ஃபா, நான் வஹியாய் சொல்லவில்லை, கட்டளையிடவில்லை, உனக்கு உன்னிடத்தில் அவருக்காக சிபாரிசு செய்கிறேன். அதற்கு பரீரா சொன்ன வார்த்தை என்ன தெரியுமா? அப்படியானால் லா ஹாஜத்தலி, எனக்கு அவரிடத்தில் எந்த தேவையும் இல்லை. ஒரு பெண்ணிடத்தில் இருந்த தெளிவை பாருங்கள். அல்லாஹ்வுடைய தூதரே, நீங்கள் கட்டளையிட்டால் வஹியில் இருக்கிறது என்று நீங்கள் சொன்னால் நான் கட்டுப்படுகிறேன். இல்லை, இது உங்கள் சொந்த கருத்து, சொந்த கூற்று என்று இருக்குமானால் அதற்கு நான் கட்டுப்பட மாட்டேன் என்று பரீரா என்கிற
பெண் நபியின் சொந்த கருத்து வேறு, நபியின் இறை கருத்து வேறு என்று பிரித்தறிகிற ஒரு அற்புதமான கல்வி ஆற்றலை பெற்றிருந்தார். இவ்வளவு தெளிவாய் மார்க்கம் இருக்கிற பொழுது பகிச்செய்தி நின்று விட்டதற்கு பிறகு சஹாபாக்கள் எல்லாம் ஒன்று சேர்ந்து ஒருமித்த கருத்தாய் கூட்டமாய் சேர்ந்து ஒரு கருத்தை சொன்னால் அதை பின்பற்றலாம் என்று சொல்வது வழிகேடா இல்லையா? இதை எப்படி ஆதரிக்கிறீர்கள்? இதை சொன்னால் உங்களுக்கு ஏன் கோபம் வருகிறது? ஏன் அவதூறு பிரச்சாரத்தை விதைக்கிறீர்கள்? சஹாபாக்கள் புதிதாக இந்த கொள்கையும் கொண்டு வந்தார்களா? சவாலாய் கேட்கிறோம். நவீன வழிகட்ட சலஃபிகளே, சலஃப் அமைப்பை சார்ந்தவர்களே, சலஃப் அமைப்பை தங்கள் பள்ளியிலே ஆதரிக்கிற கூட்டமே, சவாலாய் கேட்கிறோம். திருமறை குர்ஆனிலும் ஹதீஸிலும் நபி தோழர்களை, சஹாபாக்களை பின்பற்ற வேண்டும் என்பதற்கு ஒற்றை ஆதாரத்தை உங்களால் காட்ட முடியுமா? ஒரே ஒரு ஆதாரத்தை காட்டுங்கள். யாரா வேணாலும் இருங்க, நாங்க எங்க பள்ளி வேற ஜமாத்து, ஆனா சலஃபி அறிஞர்கள் பயான் மட்டும் பேசுவாங்கன்னு சொல்றீங்களா? ஆதாரத்தை காட்டு. இல்லை இல்லை, நாங்கள் சலஃபி கொள்கையை சார்ந்தவர்கள் தான் என்று பேசுகிற இளைஞர்கள், உங்கள் அறிஞர்களிடத்திலே கேளுங்கள். சலஃப் கொள்கையை சார்ந்த அறிஞர்கள் யாராக இருந்தாலும் நபி தோழர்களை பின்பற்றுவதற்கு ஒரே ஒரு ஆதாரத்தை காட்டுங்கள். ஆதாரம் என்கிற பெயர்ல சில விஷயங்களை எடுத்து சொல்லுவாங்க. அதற்கு முன்பே இந்த சலஃப் கொள்கையை சார்ந்தவர்களிடத்திலே அவர்களுக்கு மத்தியிலேயே எவ்வளவு முரண்பாடுகள் இருக்கிறது என்பதை சில வீடியோ காட்சிகள் மூலமாய் உங்களுக்கு காட்டப்படும். பேசிக்கொண்டே இருந்தால் சில விஷயங்களை உள்ளம் ஆழமாய் உணர தாமதமாகலாம். நீங்கள் பாருங்கள், தௌஹீத் ஜமாத்திற்கு ஒரு கொள்கை இருக்கிறது, சுன்னத் ஜமாத்திற்கு ஒரு கொள்கை இருக்கிறது. தௌஹீத் கொள்கையை எப்படி ஆழமாய் நெஞ்சுறுதியோடு தெளிவாய் சொல்லுகிறோமா? சலஃப் கொள்கையை தெளிவாய் சொல்ல முடியுமா? அவர்களுக்கு மத்தியிலேயே கருத்து வேறுபாடு. சலஃப் அறிஞர்கள் என்று யாரெல்லாம் தங்களை தாங்களே கூறிக்கொள்கிறார்களோ ஒரே கூட்டத்திலேயே பல கருத்துக்கள். இதனால் தான் இந்த வழிகேட்டை தோலுரிப்பதற்கு நாம் கடமைப்பட்டிருக்கிறோம். அதிலே சில முக்கியமான தகவல்களை நீங்கள் பார்க்கலாம். சஹாபாக்களை பின்பற்ற வேண்டும், இதற்கு குர்ஆனிலே ஆதாரம் இருக்கிறது, ஹதீஸிலே ஆதாரம் இருக்கிறது என்று ஒரு சலஃபி அறிஞர் சொல்லுகிறார். மற்றொருவர் சொல்லுகிறார், சஹாபாக்களை பின்பற்ற வேண்டும் என்று குர்ஆனிலே ஒரு ஆதாரம் கூட இல்லை. குர்ஆன், சுன்னா, சஹாபி என்று சொன்னால் அது வழிகேடு. குர்ஆன் சுன்னான்னு நீ நின்று பின்பற்றுவதற்கு தகுதி வாய்ந்தது இரண்டு தான். குர்ஆன், சுன்னா, சஹாபி என்று சொன்னால் அது வழிகேடு என்று சலஃப் அறிஞர்களையே ஒரு அறிஞர் சொல்லுகிறார். எவ்வளவு குழப்பம் என்று பாருங்கள். அதிலே சில முக்கியமான வீடியோ ஆதாரங்களை உங்களுக்கு சமர்ப்பிக்கிறேன். குர்ஆன், சுன்னா இதான் நேர்வழி. குர்ஆன், சுன்னா, சஹாபி கூற்று, சஹாபி ஆதாரம் என்று சொன்னால் அது வழிகேடு என்று ஒரு சலஃப் அறிஞர் சொல்லுகிறார். சலஃப் ஜமாத்தை சார்ந்தவர்கள் காது கொடுத்து கேளுங்கள். இவர் சலஃப் அறிஞர் தானே, இவர் பேசுகிற கூற்றை கேளுங்கள்.
குர்ஆன் சுன்னா சஹாபான்னு சொல்லணும். குர்ஆன் சுன்னா மட்டும் சொல்றதெல்லாம் வழிகேடு சொன்னா அவர்தான் வழிகேடு. அதுல எந்த விதமான சந்தேகம் இல்லை. இந்த இஸ்லாமிய உம்மத்தில் மார்க்கம் குர்ஆன் சுன்னா மட்டும்தான். அந்த இடத்துக்கு பிறகு குர்ஆன் சுன்னா சஹாபான்னு சொல்லணும். குர்ஆன் சுன்னா மட்டும் சொல்றதெல்லாம் வழிகேடு சொன்னா அவர்தான் வழிகேடு. அதுல எந்த விதமான சந்தேகம் இல்லை. இந்த இஸ்லாமிய உம்மத்தில் மார்க்கம் குர்ஆன் சுன்னா மட்டும்தான். அந்த இடத்துக்கு வரவே வராது என்பதை நல்ல முறையில் புரிந்து கொள்ள. இஸ்லாமிய உம்மத்தில் மார்க்கம் குர்ஆன் சுன்னா மட்டும்தான். இஸ்லாமிய உம்மத்தில் மார்க்கம் குர்ஆன் சுன்னா மட்டும்தான். அந்த இடத்துக்கு வரவே வராது என்பதை நல்ல முறையில் புரிந்து கொள்ள வேண்டும். குர்ஆன் சுன்னா மட்டும்தான் இஸ்லாமிய மார்க்கம். இவர் சலஃப் அறிஞர் தான். இவர் சொல்வது உங்கள் காதுகளுக்கு விழவில்லையா? இவருக்கு இன்னொரு சலஃப் அறிஞர் பதில் கொடுக்கிறார். நீ எப்படி குர்ஆன் சுன்னா மட்டும்தான் மார்க்கம்னு சொல்லலாம்? நீ எல்லாம் ஒரு சலஃப் அறிஞரா? ரெண்டு பேருக்கு மத்தியில சண்டை. வேற வேற ஜமாத்திலே இன்னொரு ஜமாத்துக்கு மத்தியிலே கருத்து முரண்பாடு ஏற்பட்டு நீங்கள் கேள்விப்பட்டிருக்கலாம், பார்த்திருக்கலாம். ஒரு கொள்கையை தெளிவுபடுத்த உலகத்திற்கு வந்தவர்கள் தங்களுக்கு மத்தியிலேயே பிரச்சனையை பாருங்கள். அட்வான்ஸ் பேசுறாரு. யார் ஒருவர் குர்ஆன் சுன்னா அது மாதிரி சஹாபா விளக்கத்தை ஆதரவு சொல்லிட்டாங்களோ அது வழிகேடு. இதெல்லாம் இதுவும் ஒரு பக்கம். குர்ஆன் சுன்னா சஹாபி ஆதார வழிகேடுன்னு சொன்னார்ல. குர்ஆன் சுன்னா மட்டும்தான், சஹாபி ஆதாரம் எடுத்தா வழிகேடுன்னு அவர் சொன்னார். அவருக்கு இவரே பதில் கொடுக்கிற, நீ தாண்டா வழிகேடு, யாரடா வழிகேடுன்னு சொல்ற? திரும்ப கேளுங்க. அதை பேசுறாரு. யார் ஒருவர் குர்ஆன் சுன்னா அது மாதிரி சஹாபா விளக்கத்தை ஆதரவு சொல்லிட்டாங்களோ அது வழிகேடு. இதெல்லாம் இதுவும் ஒரு பக்கம் அறியாமை. இது ஒரு பக்கம் அறியாமை. குர்ஆன் சுன்னா இதை தாண்டி சஹாபியை ஆதாரமாக எடுக்கக்கூடாது என்று சொன்னால் அது அறியாமை. அடுத்து பாருங்கள், இவங்கெல்லாம் சலஃப் அறிஞர். இவங்க கொள்கையை பின்பற்றினா உங்களுக்கு கொள்கை தெளிவு கிடைக்குமா, கொள்கை குழப்பம் ஏற்படுமா என்பதற்கு இந்த வீடியோ காட்சிகள் சான்று. அதே மாதிரி பாருங்க. அப்படின்னு சொன்னால் நபித்தோருடைய மார்க்க தீர்ப்புகள் ஆதாரமாகுமா அப்படி என்று நம்ம கேட்டோம்னா இதை எந்த கோணத்தில் அணுகக்கூடாதுன்னு முதலாக விளம்பரம். இதான் பிரதானம். எந்த கோணத்தில் அணுகக்கூடாதுன்னா குர்ஆன் பாங்கு சொன்னதற்கு அப்படியே கொடை பிடித்தவாறு கொஞ்சம் சலசலப்பு இல்லாம கவனிங்க. நபித்தோழர்களுடைய மார்க்க தீர்ப்பில் எவ்வாறு நடந்து கொள்ள வேண்டும் என்பதற்கு
ஒரு சலஃபி அறிஞரை பதில் சொல்லுகிறார். மூடிட்டீங்களா? அத சரி கவனிங்க. அப்படின்னு சொன்னால் நபித்தோருடைய மார்க்க தீர்ப்புகள் ஆதாரமாகுமா அப்படின்னு நம்ம கேட்டோம்னா இது எந்த கோணத்தில் அணுகக்கூடாதுன்னு முதல்ல விளங்கணும். இதான் பிரதானம். எந்த கோணத்தில் அணுகக்கூடாதுன்னா குர்ஆன், ஹதீஸ், சஹாபி இப்படி பேசினா அப்ப கூடாதா? குர்ஆன்ல இல்லாட்டி ஹதீஸ்ல இல்லாட்டி சஹாபி. மூணு மூலாதாரம். இஸ்லாத்துடைய மூலாதாரம் எத்தனை? மொத்தம் 3. குர்ஆன், ஹதீஸ், சஹாபி. குர்ஆன் இல்லாட்டி ஹதீஸ்ல, ஹதீஸ் இல்லாட்டி சஹாபி பார்த்து ரைட் பேசுறது. இப்படி யாராவது சொன்னா வழி கேட்டுதான். இப்படி யாராவது சொன்னா குர்ஆன்ல இல்லாட்டி சஹாபி, குர்ஆன்ல இல்லன்னா ஹதீஸ், ஹதீஸ்ல இல்லன்னா சஹாபி, இப்படி யாராவது அணுகினால் அது வழிகேடு. குர்ஆன், ஹதீஸ், சஹாபி இப்படி எவனாவது அணுகினா அது வழிகேடு. சலஃப் கொள்கையை சார்ந்தவர்கள் காது கொடுத்து கேளுங்கள். உங்கள் கொள்கையை விளக்க வந்தவரே கொள்கைக்கான தெளிவை பிரகடனப்படுத்துகிறார். உண்மையில் குர்ஆன், சுன்னா இதை தாண்டி வேறு எந்த ஆதாரமும் இல்லை. மீண்டும் அவர் சொல்வதை கேளுங்கள். 3 மூலாதாரம். இஸ்லாத்துடைய மூலாதாரம் எத்தனை? மொத்தம் 3. குர்ஆன், ஹதீஸ், சஹாபி. குர்ஆன் இல்லாட்டி ஹதீஸ்ல, ஹதீஸ் இல்லாட்டி சஹாபி பார்த்து ரைட் பேசுறது. இப்படி யாராவது சொன்னா அது வழிகேடுதான். இப்படி யாராவது சொன்னா அது வழிகேடு. குர்ஆன், ஹதீஸுக்கு ஈக்குவலா உலகத்துல எதுவுமே இல்லை. வஹி என்பது குர்ஆன், ஹதீஸ் மட்டும்தான். வேற யார் சொன்னாலும் வஹி ஆகாது. அதுக்கு எந்த உத்தரவாதம் குர்ஆன்லயும் இல்ல, ஹதீஸ்லயும் இல்ல. இந்த மெத்தட்ல அணுகினால் அது பிழை. இந்த மெத்தட்ல யாராவது அணுகி இருந்தா அவங்களுக்கு வழிகேடுன்னு சொல்றதும் நியாயம். ஆனா இந்த மெத்தட்ல அழுகல, யாருமே அணுகல, விளங்கிட்டா? ஆனால் வழிகேடுன்னு சொல்றதுக்கு வேற வழியில் அப்படித்தான் அணுகினாங்க, ஆக்கினாக்கா வழிகேடுன்னு சொல்லலாம் என்பதுதான் ஆக்கப்படுது. அப்படி யாரும் அணுகல. இப்ப இமாம் ஷாஃபி வந்து குர்ஆன், சுன்னா, சஹாபின்னு யாராவது அணுகினால் அது வழிகேடு. இந்த மெத்தட்ல யாரும் அணுகிறது இல்லைன்ற நம்ம ஊர்ல அந்த மெத்தட்ல தான் அழுகப்படுது. இந்த நவீன சலபிகள் என்று யாரையெல்லாம் சொல்லுகிறோமோ அவர்கள் எல்லாம் அந்த அடிப்படையில் தான் அணுகுகிறார்கள். பாருங்க, சஹாபாக்களுடைய முன் சென்ற அறிஞர்களுடைய கொள்கையை எடுத்தால் ஹதீஸிற்கு கூட முக்கியத்துவம் கொடுக்க மாட்டார்கள் என்பதை எல்லாம் நீங்கள் பார்க்கலாம். அல்லாஹ்வுடைய தூதர் தெளிவா சொன்னாங்க. தொழுக முடிந்து அமர்ந்திருக்கிறார்கள். அப்பொழுது ஒரு மனிதர் வருகிறார். ஜமாத் முடிந்து விட்டது. ஒரு மனிதர் தனியா நிற்கிறார். அவர் ரசூலுல்லாஹ் கேட்கிறாங்க, இவருக்கு உங்களில் தர்மம் செய்பவர் யார்? தர்மம்னா காசு கொடுத்து தர்மம் செய்யணும் அல்லாஹ்வுடைய தூதர் கேட்கல. ஜமாத் முடிந்து விட்டது. இவர் தனியாய் நிற்கிறார். இவரோடு சேர்ந்து ஜமாத்தாய் தொழுவதற்கு யாரும் இருக்கிறீங்களா? அதுதான் ரசூலுல்லாஹ் தர்மம் என்கிறார்கள். இந்த ஹதீஸ் அனைவருக்குமே தெரியும். இங்கே குழுமி இருக்கிற நம்ம அனைவருக்கும் தெரியும். தொழுகை முடிந்து அமர்ந்திருந்த பொழுது ஒரு மனிதர் வந்தார். அவரோடு ஜமாத்தாய் சேர்ந்து தொழுவதற்கு இன்னொருவர் எழுந்து சென்றார். தெரியும் தானே? சலஃப் கொள்கையை சார்ந்தவர்கள் அறிஞர்களுக்கு, முன் சென்ற இமாம்களுக்கு முக்கியத்துவம் கொடுத்ததன் விளைவை பாருங்கள். இரண்டாவது ஜமாத்துக்கு ஆதாரம் அறிஞர்களுக்கு மத்தியில இல்லை என்கிறார். அது இரண்டாவது ஜமாத்தா, மூணாவது ஜமாத்தா, 10வது ஜமாத்தா? ஒரு ஜமாத்து முடிந்து விட்டால் அதற்கு பிறகு ஒரு 2 பேரோ 3 பேரோ கூட்டா சேர்ந்து தொழலாமா
ஆனால் குர்ஆன் ஹதீஸை தாண்டி அறிஞர்களின் கருத்திற்கு முக்கியத்துவம் கொடுத்ததன் விளைவை பாருங்கள். கூடாத கருத்து தான் சரியானது. இரண்டாம் ஜமாத் வந்து கூடாது அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த கருத்து தான் சரியானது. இதற்கு தேர்வு அடிப்படையில் கூடாத கருத்து தான் சரியானது. இரண்டாம் ஜமாத் வந்து கூடாது அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த கருத்து சரியானது. இரண்டாம் ஜமாத் வந்து கூடாது அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த கருத்து தான் சரியானது. இந்த கருத்து வந்து ஷேக் நாசருதீன் அல்பானி இந்த கருத்தை தான் என்ன செய்யறாங்க வலியுறுத்துறாரு. அவர்களது மாணவர்கள் நிறைய பேர் இந்த கருத்தை தான் என்ன செய்யறாங்க வலியுறுத்துறாங்க. இஸ்லாமிய ஆரம்ப காலத்தில் நிறைய அறிஞர்கள் இந்த கருத்தை என்ன செய்திருக்கிறார்கள் இருந்திருக்கிறார்கள். தேர்வு அடிப்படையில் கூடாத கருத்து தான் சரியானது. இரண்டாம் ஜமாத் வந்து கூடாது அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த கருத்து தான் சரியானது. இது கருத்து வந்து ஷேக் நாசருதீன் அல்பானி ஷேக் நாசருதீன் அல்பானி இந்த அல்பானி இமாம் அவர் பிற்காலத்தில் வந்த அறிஞர், கல்வி கடல், ஏராளமான புத்தகங்களை எழுதியிருக்கிறார். அவருடைய கருத்தை நிலைநாட்ட முற்படுகிறார்கள். அதே போன்று பாருங்கள், இந்த இரண்டாவது ஜமாத்து நபி தோழர்களிடத்தில் வளமையில இல்லை அப்படின்ற தன்னுடைய சொந்த கருத்தை, மார்க்கத்தை விட்டு குர்ஆன் ஹதீஸை தாண்டி ஒரு கருத்தை மன இச்சைக்கு கட்டுப்பட்டு ஒருவன் பின்பற்ற முயன்றால் அதனுடைய நிலவரத்தை பாருங்கள். மாற்ற முடியாது. தர்மம் செய்கின்றவர் யார் ரசூலுல்லாஹ் கேட்ட நேரத்தில் எல்லா நபித்தோழரும் சட்டப்படி எழுந்து போயிருக்கணும். இதுல வந்து தர்மத்துடைய உணர்வு இருந்தா, ஆனா ஒரே ஒரு நபித்தோழர் என்ன செய்யாரு எழுந்து போனார் என்ற செய்தியில் இருந்து இந்த வளமை நபித்தோழர்களுக்கு மத்தியில் என்ன செய்யல இருக்கவில்லை என்பதெல்லாம் தெளிவாக விளங்குகிறது. எவ்வளவு பெரிய மன இச்சை என்று பாருங்கள். சலஃபி அறிஞரா ரசூலுல்லாஹ் தர்மம் செய்யன்னு சொன்னாங்களா, உன்னை கூட்டமா எல்லாரும் எழுந்திருச்சு ஓடி இருக்கணும்ல, ஏன் ஒருத்தர் மட்டும் போனாரு? நபியை பார்த்து கேட்க வேண்டிய கேள்வி அப்பா இது. விட்டால் நீங்கள் ஏன் இரண்டாவது ஜமாத்துக்கு அனுமதி கொடுத்தீங்கன்னு ரசூலுல்லாஹ் கபிரிஸ்தான்ல போய் கேள்வி கூட கேட்பார்கள் போலும். சிந்திக்க மாட்டீர்களா? அட, ஒருவர் செய்தால் என்ன, 1000 பேர் செய்தால் என்ன? அல்லாஹ்வின் தூதருக்கு முன்னால் ஒரு காரியத்தை செய்ததற்கு பிறகு அதை அந்த அறிஞர் சொன்னார் என்று மறுத்து பேசுகிறீர்களே, இதுதான் உங்கள் கொள்கை லட்சணமா? இதன்பால் இளைஞர்களை அழைக்கிறீர்களா? தர்மம் செய்ய சொல்ல உடனே எல்லா நபித்தோழர்களும் போயிருக்க வேண்டுமா இல்லையா? ஒருவர் தானே சென்றார், அவராய் சொல்லுகிறார். அதை மீண்டும் மாற்ற முடியாது. தர்மம் செய்கின்றவர் யார் ரசூலுல்லாஹ் கேட்ட நேரத்தில் எல்லா நபித்தோழரும் சட்டப்படி எழுந்து போயிருக்கணும். இதுல வந்து தர்மத்துடைய உணர்வு இருந்தா, ஆனா ஒரே ஒரு நபித்தோழர் என்ன செய்யாரு எழுந்து போனார் என்ற செய்தியில் இருந்து இந்த வளமை நபித்தோழர்களுக்கு மத்தியில் என்ன செய்யல இருக்கவில்லை என்பதெல்லாம் இதுல வந்து தர்மத்துடைய உணர்வு இருந்தா, ஆனா ஒரே ஒரு நபித்தோழர் என்ன செய்யாரு எழுந்து போனார் என்ற செய்தியில் இருந்து இந்த வளமை நபித்தோழர்களுக்கு மத்தியில் என்ன செய்யல இருக்கவில்லை என்பதெல்லாம் தெளிவாக விளங்குகிறது. அதனால நம்ம அதை தவிர்த்து வருவதுதான் சிறந்தது என்பதை புரிந்து கொள்ளணும். ஆனா இதுல இன்னொரு மாற்ற முடியாது. தர்மம் செய்யனால நம்ம அதை தவிர்த்து வருவதுதான் சிறந்தது என்பதை புரிந்து கொள்ளணும். அதனால நம்ம அதை தவிர்த்து வருவதுதான் சிறந்தது என்பதை புரிந்து கொள்ளணும். அடுத்ததாய் ஜமாத்து முடிந்ததற்கு பிறகு இருவர் மூவர் சேர்ந்து தொழுவதை தவிர்த்துக் கொள்ள வேண்டுமாம். சுப்ஹானல்லாஹ். இளைஞர்களே, ஸலஃப் கொள்கையை சார்ந்தவர்களே, குர்ஆனுக்கு ஹதீஸுக்கு மாற்றமாய் ஒரு இமாமுடைய புரிதல் இருக்கும் என்றால் அதை செய்யக்கூடாது என்று சொல்வது உங்கள் கொள்கையின் லட்சணமா? இதைத்தானே நவீன சலஃபி வழிகேடு என்கிறோம். சலஃபி கொள்கையே வழிகேடு என்கிறார்கள். கடந்த கால இமாம்களை வழிகேடு என்பார்களா? தாபீன்களை வழிகேடு என்பார்களா? தபா தாபீன்களை வழிகேடு என்பார்களா? எல்லாத்தையும் வழிகேடுன்னு சொல்ல வேண்டிய அவசியம் எங்களுக்கு என்ன வந்துச்சு? நவீனத்திலே மூளை குழம்பி போய் சில அறிஞர்கள் அவர்களின் புரிதலை எழுதி வைத்திருப்பதை மக்களுக்கு மத்தியிலே பரப்புகிற நவீன சலஃபிகளை தான் வழிகேடு என்கிறோம்.
ஹதீஸ்ல இரண்டாவதா ஜமாத் வைத்துக் கொள்வதற்கு அனுமதி இருக்கிற பொழுது அதை வேண்டாம் என்று மறுப்பதற்கு அதிகாரம் கொடுத்தது யார்? தயவு கூர்ந்து அந்த கொள்கையில் இருக்கிற இளைஞர்கள் கேள்வி எழுப்புங்கள். அதே போன்று பாருங்கள், தொழாவிட்டால் கடுமையான பாவம்தான். தொழுகையை விட்டவனுக்கு தண்டனை இருக்கிறது. யார் கடமையான தொழுகையை தொழாமல் தூங்குகிறாரா அவர் தலையிலே பாறாங்கல் போட்டு நசுக்கப்படும். அதுவெல்லாம் சரிதான். ஆனால் சலப் கொள்கையை சார்ந்தவர்கள் குர்ஆன் ஹதீஸை தாண்டி முன்னோர்கள் இமாம்கள் வழிமுறையை பின்பற்றிய காரணத்தினால் தங்கள் பயான்களிலே மக்களுக்கு சொல்லுகிற அறிவுரையை காது கொடுத்து கேளுங்கள். சலஃப், சலஃபி, சலஃபியா கொள்கையில் இருக்கிற அனைவருமே இதற்கு பதில் சொல்ல கடமைப்பட்டுள்ளீர்கள். குர்ஆனில் இல்லாத, ஹதீஸிலே இல்லாத ஒரு கருத்தை இந்த சலஃபி அறிஞர் விதைக்கிறார். கேளுங்கள். அஹ்மது இப்னு ஹம்பல் ரஹிமஹுல்லாஹ் போன்றவர்கள் என்ன சொல்கிறார்கள் என்றால், ஒரு வக்து தொழுகை ஒருவன் விட்டாலும் அவனை கூப்பிட்டு அவனை அழைத்து அவனுக்கு தெளிவுபடுத்த வேண்டும், தௌபா செய்ய சொல்ல வேண்டும். தௌபா செய்யாத பட்சத்தில் அவனுடைய கழுத்தை வெட்ட வேண்டும். சுப்ஹானல்லாஹ். தௌபா செய்ய சொல்ல வேண்டும். தௌபா செய்யாத பட்சத்தில் அஹ்மது இப்னு ஹம்பல் ரஹிமஹுல்லாஹ் போன்றவர்கள் என்ன சொல்கிறார்கள் என்றால், ஒரு வக்து தொழுகை ஒருவன் விட்டாலும் அவனை கூப்பிட்டு அவனை அழைத்து அவனுக்கு தெளிவுபடுத்த வேண்டும், தௌபா செய்ய சொல்ல வேண்டும். தௌபா செய்யாத பட்சத்தில் அவனுடைய கழுத்தை வெட்ட வேண்டும். சுப்ஹானல்லாஹ். இமாம் அஹ்மது இப்னு ஹம்பல் தெளிவாக சொன்ன செய்தி. இங்க முஃப்தியாக இருந்து வஃபாத்தான ஷேக் அப்துல் அசீஸ் பின் அப்துல்லாஹ் பின் பாஸ் ரஹிமஹுல்லாஹ் இப்னு பாஸ் என்று நம்ம ஒரு தொழுகையை விட்டால் கழுத்தை வெட்ட வேண்டுமாம். சொல்லிட்டு சுப்ஹானல்லாஹ் என்று சொல்லுகிறார். அல்லாஹ்வுடைய தூதர் அப்படி சொன்னார்களா? அடுத்து பாருங்கள், அடுத்து ஒரு அதிர்ச்சி ரிப்போர்ட் ஒன்று சமர்ப்பிப்பார். இந்த சலஃபி கொள்கையை ஆதரிக்கிறவங்க இதெல்லாம் நீங்க பதில் சொல்லணும். அடுத்து சொல்லுகிறார், துக்கமாக சொல்லக்கூடிய ஒரு வக்து தொழுகை அப்துல்லாஹ் பின் பாஸ் ரஹிமஹுல்லாஹ் இப்னு பாஸ் என்று நம்ம அப்துல்லாஹ் பின் பாஸ் ரஹிமஹுல்லாஹ் இப்னு பாஸ் என்று நம்ம சுருக்கமாக சொல்லக்கூடிய ஒரு வக்து தொழுகை ஒருவன் வேண்டும் என்று விட்டால் அவன் மரணித்தால் குளிப்பாட்டக்கூடாது, கஃனிடக்கூடாது, ஜனாசா தொழுகை நிறைவேற்றக்கூடாது, முஸ்லிம்களுடைய அடக்க ஸ்தலங்களில் அவனை அடக்கக்கூடாது. அப்துல்லாஹ் பின் பாஸ் ரஹிமஹுல்லாஹ் இப்னு பாஸ் என்று நம்ம சுருக்கமாக சொல்லக்கூடிய ஒரு வக்து தொழுகை ஒருவன் வேண்டும் என்று விட்டால் அவன் மரணித்தால் குளிப்பாட்டக்கூடாது, கஃனிடக்கூடாது, ஜனாசா தொழுகை நிறைவேற்றக்கூடாது, முஸ்லிம்களுடைய அடக்க ஸ்தலங்களில் அவனை அடக்கக்கூடாது. அவன் உயிரோடு இருந்தால் அவனையும் தொழக்கூடிய அவனுடைய கவனிங்க. ஒரு வக்து தொழுகையை விட்டவனுக்கு ஒரு இமாமுடைய கூற்றை எடுத்து மார்க்க ஆதாரமாய் மக்களிடத்திலே பிரச்சாரம் செய்கிறார். அவன் மரணித்தால் குளிப்பாட்டக்கூடாது, கஃனிடக்கூடாது, ஜனாசா தொழுகை நிறைவேற்றக்கூடாது, முஸ்லிம்களுடைய அடக்க ஸ்தலங்களில் அவனை அடக்கக்கூடாது. அவன் உயிரோடு இருந்தால் அவனையும் தொழக்கூடிய அவனுடைய மனைவியும் சேர்ந்து வாழ விடக்கூடாது. நிக்காஹ் பாத்தில். நிறைய பேர் வீட்டுல நிக்கா பாத்தில் ஆயிரும். ஒரு சொல்ற மாதிரி இருந்துச்சு அப்படின்னா நைட்டா வீட்டுக்கு போயிட வேண்டியதான் மனைவிமார்கள்லாம். இல்ல ஒரு மார்க்கம் பேசுகிற சலஃப் அறிஞர் என்று தன்னை பறைசாற்றிக் கொள்கிறார். இத தௌஹீத் ஜமாத் கொள்கையை விமர்சிக்கிறார். நம்ம எல்லாம் வழிகேடர்கள், பிதாத்வாதிகள் என்கிறார். கொஞ்சமேனும் சிந்திக்க மாட்டீர்களா? அல்லாஹ்வின் தூதர் சொன்னதை தாண்டி ஒரு விஷயத்தை எந்த அறிஞர் கூறியிருந்தாலும் அதை மக்களுக்கு மத்தியிலே எடுத்துச் சொல்வதற்கு உங்களுக்கு அதிகாரம் கொடுத்தது யார்? அல்லாஹ்வின் அதிகாரத்திலே கை வைப்பீர்களா?
பேச வேண்டிய செய்திகள் ஏராளமானவை இருக்கிறது. அதில் ஒரே ஒரு விஷயத்தை சொல்கிறேன். புகாரியில 2652வது செய்தி. இந்த சலஃப் கொள்கையை சார்ந்தவர்கள் வைக்கிற ஆதார் சஹாபாக்களை பின்பற்ற வேண்டும், தாபீன்களை பின்பற்ற வேண்டும், தபா தாபீன்களை பின்பற்ற வேண்டும். இந்த 3 தலைமுறையை பின்பற்றுவதற்கு அல்லாஹ்வுடைய தூதரே அனுமதி கொடுத்தாங்க அப்படின்னு சொல்லிட்டு புகாரியில இந்த செய்தியை ஆதாரமா காட்டுவாங்க. என்ன செய்தி? கைருன் நாசி கர்னி, மக்களிலே சிறந்தவர்கள் என்னுடைய தலைமுறையை சார்ந்தவர்கள். சும்மல்லதீன யலூனஹும், பிறகு அவர்களுக்கு அடுத்து வருபவர்கள். சும்மல்லதீன யலூனஹும், பிறகு அவர்களுக்கு அடுத்து வருபவர்கள். கைருன் நாசி கர்னி, அல்லாஹ்வுடைய தூதர் சொல்லிட்டாங்க. மக்கள்ல சிறந்தவங்க ஏன் சமூகத்தை சார்ந்தவங்க. இரண்டாவது, அதற்கு அடுத்து வருபவர்கள் தாபீன்களாம். பிறகு அதற்கு அடுத்து வருகிற தபா தாபீன்கள். பார்த்தீர்களா, அல்லாஹ்வுடைய தூதர் அவர்களே 3 தலைமுறையினரை சிறந்தவர்கள் என்று சொல்லிவிட்டார்கள். அதனால அவர்களை பின்பற்ற வேண்டும், அவர்களுடைய கூற்றை ஏற்க வேண்டும். அவர்கள் ஒருமித்து ஒரு கருத்தை சொன்னால் அதை பின்பற்ற வேண்டும் என்று முட்டாள்தனமாய் மக்களிடத்தில் பிரச்சாரம் செய்வதை பார்க்கிறோம். சலஃப் கொள்கையை பின்பற்றுகிற நபர்களை பார்த்து கேட்கிறேன், இந்த புகாரி செய்தியிலே 3 தலைமுறையினர் சிறந்தவர் என்று வருகிறதா, பின்பற்ற வேண்டும் என்று வருகிறதா? கைர் என்று வந்தாலே பின்பற்றி விடுவீர்களா? மனைவியிடத்திலே சிறந்தவர், உங்களில் சிறந்தவர் என்றார்கள். அதுக்குன்னு பொண்டாட்டிமார்கள் புருஷனை பின்பற்றணும்னு ஆயிருமா? உங்களிலே குர்ஆனை தானும் கற்று பிறருக்கும் கற்றுக் கொடுப்பவர் கைருக்கும் மன் தஅல்லமல் குர்ஆன் வ அல்லமஹு, பிறருக்கு கற்றுக் கொடுப்பவர் உங்களிலே சிறந்தவர் என்று வருகிறார். அப்ப குர்ஆனை கற்றுக் கொடுக்கிற ஹஜ்ரத்துமாரை எல்லாம் பின்பற்றணும்னு ஆயிருமா? உஸ்தாதிகளை எல்லாம் ஃபாலோ பண்ணணும்னு முடிவெடுப்பீங்களா? என்ன பேசுகிறீர்கள்? தெளிவா இந்த செய்தியில இருக்கிறேன். சிறந்தவர்கள் நம்பிக்கையிலே, நாணயத்திலே, பேச்சிலே, ஒழுக்கத்திலே, கொடுக்கல் வாங்கலிலே அல்லாஹ்வுடைய தூதர் அந்த செய்தியிலேயே விளக்குறாங்க. அவர்களுடைய சாட்சியம், அவர்களின் சத்தியம் மற்றவர்களை விட முந்திக் கொள்ளும். இன்னொரு செய்தியிலே தெளிவாய் விளக்கப்படுகிறது. இந்த 3 தலைமுறையினர் ஏன் சிறந்தவர்கள் தெரியுமா? பிறகு ஒரு கூட்டம் வரும், அவங்க நேர்ச்சை செய்வார்கள், ஆனால் அதை நிறைவேற்ற மாட்டார்கள். நம்பிக்கை மோசடி செய்வார்கள், அவர்களை நம்பி எதையும் ஒப்படைக்கப்படாது. அவர்கள் தாமாகவே சாட்சியம் அளிக்க முன்வருவார்கள், ஆனால் சாட்சியம் அளிக்கும்படி அவர்களை யாரும் கேட்கவே மாட்டார்கள். ஒரு செய்தியாவது மக்கள்கிட்ட முழுசா சொல்றீங்களா? சலஃபிகளே, புகாரியிலே 6695 6695வது செய்தியிலே 3 தலைமுறையினர் சிறந்தவர்கள் என்று சொன்னதற்கு பிறகு எதிலே சிறந்தவர்கள் என்று அல்லாஹ்வுடைய தூதர் விளக்கம் அளிக்கிறாங்க. ரொம்ப எளிமையான நம்பர் 6 6 9, அந்த 6 அப்படியே தலைகீழா கவிழ்த்து போட்டுக்கங்க. 5 புகாரியில இந்த செய்தி எடுத்து பாருங்க. சலஃப் கொள்கையை நோக்கி செல்கிற இளைஞர்கள் உங்களை பார்த்து கேட்கிறோம், இதிலே சிறந்தவர்கள் என்றுதான் வருகிறது, மேன்மைக்குரியவர்கள் என்றுதான் வருகிறது. அவர்களை பின்பற்ற வேண்டும் என்பது இல்லவே இல்லை. ஆதாரத்தை காட்டுங்கள். சஹாபாக்களை பின்பற்ற வேண்டும் என்று அல்லாஹ்வின் தூதர் சொல்லி இருந்தால் அதற்கு ஒரு ஆதாரத்தை காட்டுங்கள். காட்ட முடியாது.
குர்ஆனிலே இது போன்று பல விஷயங்களை சொல்கிறார்கள். கைர சபீலில் முஃமினீன், முஃமின்களின் பாதையை பின்பற்ற வேண்டும் என்று வருகிறது. முஃமின்களின் பாதை என்றால் அது சஹாபாக்களுடைய பாதைதான். அல்லாஹ்விற்கு அஞ்சிக் கொள்ளுங்கள். சபீலில் முஃமினீன் என்கிற வார்த்தை அது சஹாபாக்களுடைய பாதை என்று அல்லாஹ்வின் தூதர் சொல்லி இருக்கிற ஒரு ஆதாரத்தை காட்டுங்கள் பார்க்கலாம். ஒரு ஆதாரத்தை காட்டு. ஸலஃப் கொள்கையை சார்ந்தவர்கள் காட்டுவார்களா? குர்ஆன் சுன்னா மட்டுமே நேர்வழி. இறுதியாய் சில செய்திகளை சொல்கிறோம். நவீன சலஃபிகளை வழிகேடு என்று சொல்வதற்கான அவசியம் ஏன் வந்தது தெரியுமா? சூனியத்திற்கு ஆற்றல் உண்டு. சூனியத்தின் மூலமாய் பாதிப்பை ஏற்படுத்த முடியும். சூனியம் ஒருவர் இன்னொருவருக்கு வைக்க முடியும் என்று நம்புகிறார்கள். அவங்க வேற ஜமாத்தில் உள்ளவங்க கூட ஸலஃப் அறிஞர்களை அழைச்சி நீங்க பயானுக்கு கூப்பிடுறீங்க. ஸலஃப் கொள்கையை சார்ந்த பள்ளிவாசல்களில் அந்த அறிஞர்கள் சூனிய நம்பிக்கை உள்ளவர்களா இருக்கிறார்கள். சூனியத்திற்கு ஆற்றல் இல்லை. சூனியத்தினால் பாதிப்பு ஏற்படும் என்று எவன் நம்புகிறானோ அவன் அல்லாஹ்விற்கு இணை கற்பித்து விட்டான். அல்லாஹ்வின் தூதர் சொன்னார்கள், லா யதுகுலுல் ஜன்னஹ, சொர்க்கம் நுழையவே மாட்டார். முஃமினும் பிஸ்ஸஹர், சூனியத்தை உண்மை என்று எவன் நம்புகிறானோ அவன் சொர்க்கம் நுழைய மாட்டான். முஸ்னத் அஹ்மதிலே பதிவு செய்யப்பட்ட செய்தி. அதே போன்று நீங்கள் பார்க்கலாம், அல்லாஹ் திருக்குர்ஆனில் அழுத்தம் திருத்தமாய் சொல்கிறான். சூரா யூனுஸ் 77வது வசனம், வலா யுஃப்லிஹு ஸாஹிரூன், சூனியக்காரர்கள் ஜெயிக்கவே மாட்டார்கள். காது கொடுத்து கேளுங்கள். ஸலஃப் கொள்கையை சார்ந்த அறிஞர்கள், அந்த ஜமாத்திலே அங்கம் வகிப்பவர்கள், அதை சரிகாண்கிற இளைஞர்கள் காது கொடுத்து கேளுங்கள். சூனியக்காரன் ஜெயிக்கவே மாட்டான் என்று அல்லாஹ் குர்ஆனிலே சொல்கிறான். சூரா தாஹா 69வது வசனம் அல்லாஹ் சொல்கிறான், வலா யுஃப்லிஹு ஸாஹிரு ஹைஸு அத்தா, சூனியக்காரன் எப்படி வந்தாலும் ஜெயிக்க மாட்டான். முஸ்லிம்களே, சூனியக்காரன் ஜெயிக்க மாட்டான். எப்படி வந்தாலும் ஜெயிக்க மாட்டான். சூனியத்தினால் பாதிப்பு ஏற்படும் என்று எவன் நம்புகிறானோ அவன் சொர்க்கம் நுழைய மாட்டான் என்று இவ்வளவு கடுமையாய் எச்சரிக்கை செய்ததற்கு பிறகு இவர்கள் தங்களுக்கு மத்தியிலே எதை விதைக்கிறார்கள் தெரியுமா? இறுதியாய் ஒரே ஒரு வீடியோ, காது கொடுத்து கேளுங்க, தாய்மார்கள் கேளுங்கள், சகோதரர்கள் கேளுங்கள். அவர்களும் தௌஹீத் கொள்கையில் இருப்பவர்கள் தானே, தௌஹீத் கொள்கையை தானே போதிக்கிறாங்க. ஸலஃப் கொள்கையில என்ன தவறு இருக்கிறது என்று உள்ளத்திலே கேள்வி எழுப்பவர்களும் இந்த வீடியோவை கேளுங்கள். ஒவ்வொரு அறிஞர்களுக்கு மத்தியிலே எவ்வளவு முரண்பாடு என்பதை காது கொடுத்து கேளுங்கள். அப்ப நீங்க சூனியத்தில் பாதிப்பு ஏற்பட்டு சொல்லி யார்ட்டையும் போய் ஏமாற வேண்டியதில்லை. யார்கிட்ட போய் எனக்கு சூனியத்தில் பாதிப்பு இருக்கு, அந்த பாதிப்பை நீங்க 5 பேர் பேசுவாங்க. இந்த 5 பேரு சூனியம் சம்பந்தமா என்ன பேசுகிறார்? இதற்கு பிறகு நம்முடைய ஊரிலே பகுதியிலே ஸலஃப் கொள்கையை சார்ந்த யாராவது பிரச்சாரம் செய்தால் இந்த கேள்வி கடைகளால் அவர்களை துளைத்தடுங்கள். காது கொடுத்து கேளுங்கள் என்று நீங்க என்ன செய்யக்கூடாது. அப்ப நீங்க சூனியத்தில் பாதிப்பு ஏற்பட்டு சொல்லி யார்கிட்டையும் போய் ஏமாற வேண்டியதில்லை. யார்கிட்ட போய் எனக்கு சூனியத்தில் பாதிப்பு இருக்கு, அந்த பாதிப்பை நீங்க நீக்குங்க என்று நீங்க என்ன செய்யக்கூடாது, மன்றாடக்கூடாது. போய் கேட்டீங்கன்னா நீங்க இஸ்லாத்தை விட்டு போயிருவீங்க. அப்போ ஒரு நோய் வருது, இது சூனியத்தால் இருக்கலாம் அல்லது உடல் நோயாக இருக்கலாம் என்றால் நீங்க என்ன செய்ய வேண்டும், இந்த மாதிரி குர்ஆன் சூறாக்களை ஓதி ஊதுவது அதுக்கு ஒரே தீர்வு, வேற எந்த தீர்வும் கிடையாது. ஏன்னா அல்லாஹ் என்ன சொல்றான், மின் ஷர்ரி நஃபாசாத்தி ஃபில் உக்த்,
ஃபலக் சூராவில் அல்லாஹ் கூறுகிறான், முடிச்சுகள்ல ஊதக்கூடியவர்கள் தீங்கை விட்டு பாதுகாப்பு தேடுகிறேன். அல்லாஹ்விடத்துல யா அல்லாஹ் இது சூனியத்தின் பாதிப்பாக இருந்தால் இதிலிருந்து என்னை பாதுகாத்துக்கொள் என்று இந்த சூறாக்களை நாம் ஓதி கேட்டுவிட்டால் உண்மையிலே அது சூனியத்தால் ஏற்பட்ட பாதிப்பாக இருந்தால் அல்லாஹ் என்ன செய்வான்? நிவர்த்தி செய்து விடுவான். வேறு எங்கேயும் இதற்கு நாம தீர்வு காண முடியாது. எனவே உலக ரீதியான மருத்துவம், ஆன்மீக ரீதியிலான மருத்துவம் இரண்டையும் நாம் கடைபிடிக்க வேண்டும், மேற்கொள்ள வேண்டும். சூனியத்தினால பாதிப்பு ஏற்படுமா? ஒமின் ஷர்ரி நஃபாதாத்தி ஃபில் உக்கதி ஒமின் ஷர்ரி ஹாசிதின் இதா ஹஸதன்னு துஆ செய்யணுமா? சரி, எப்படிலாம் தெரிஞ்சுக்கிறது? அது நீ தெரிஞ்சுக்கணும். சூனியத்தினாலதான் இது பாதிப்பு வந்திருக்கும் அப்படின்னு தெரிஞ்சுக்கணும். இது ஒரு ஈயம் பூசுற வேலை. அடுத்து பாருங்க, சூனியம் எங்கு செய்யப்பட்டு வைத்திருக்கிறதோ அந்த இடம் தெரிந்தால் அதை என்ன எடுத்து வீசிட்டோம்னு சொன்னா அவருடைய பவர் என்ன செஞ்சிடும்? இல்லாம போயிருக்கும். அதனாலதான் சுனாமி அடிச்ச நேரம் சூனியத்தால பாதிக்கப்பட்ட எத்தனை பேர் சோமாயிட்டானா? சுனாமி அடிச்ச நேரம் சூனியக்கார செஞ்ச சூனியம் எல்லாம் சோமாயிட்டானா? நல்லா கேளுங்க, இந்த கொள்கை நவீன வழிகட்ட சலஃபி எவ்வளவு டேஞ்சர்ன்றதுக்கு இதெல்லாம் உதாரணம். அடிச்சால அவருக்கே சிரிப்பு வருது, சிரிச்சுக்கிறேன். மறைச்சிருந்த சூனியத்தை எல்லாத்தையும் பிச்சு கொண்டு போய் விட்டுட்டு அடிச்ச அலையால எத்தனையோ பேருடைய சூனியம் மறைக்கப்பட்டிருந்தது எல்லாம் வெளியே வந்து நாசமாயிட்டு அதோட சூனியத்தால பாதிக்கப்பட்டது நல்லா ஆயிட்டாங்க. சவுதி அரேபியாவில் யாரோ ஒருவர் சூனியம் செய்து விட்டால் தான் ஏற்பட்டது. ஜிப்ரீல் ஓதுனார், 2வது இரவு ஓதி சொல்லி ஒரு ஷேஷ்ட போய் சொன்னா சூரத்து பக்கரா ஓதுனாண்டா. அப்ப ஒரு இரவு சூரத்துல் பக்கரா ஓதுனார். ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் வானவர்கள் ஒரு வீட்டில் நடந்த ஒரு சம்பவத்தை சொல்றாரு. ஒரு பெண்மணி சரியான நோய்வாய்ப்பட்டு பாதிக்கப்பட்டு இருந்த நேரத்தில் என்னடா ஒரே பிரச்சனையா இருக்குன்னு சொல்லி ஒரு ஷேஷ்ட போய் சொன்னா சூரத்து பக்கரா ஓதுனாண்டா. அப்போ ஒரு இரவு சூரத்துல் பக்கரா ஓதுனார். 2வது இரவு ஓதி அவர் சொல்றாரு, தொடர்ந்து ஓதிக்கொண்டிருக்க கனவில் தென்பட்டது தலையணிக்கு அடியில அவரோட தலைமாட்டு கீழே சூனியம் செய்து வைக்கப்பட்டிருக்கிறது. அதனால அவருக்கு தெரியாது. தலைவாணி கீழே இருந்துச்சான். நீங்க பார்த்துருங்க, எல்லாம் படுக்கும்போது தூங்க போகும்போது தலைவாணி கீழே சூனியம் எதுவும் இருக்கான்னு பாருங்க. அது அவருக்கு என்ன தெரியாது. இது கனவு மூலமாக அவருக்கு என்ன செய்யப்பட்டிருக்கு? காட்டப்பட்டிருக்கு. இந்த இடத்துல சூனியம் செய்யப்பட்டிருக்குன்னு சொல்லி. அப்ப அந்த பெண்மணி உடனடியா எழுப்பி அந்த இடத்தை பார்த்தா எஸ் அங்க சாமான் இருக்குது. எஸ் சாமான் இருக்குதா? அந்த சூனிய சாமான் அங்க இருக்குதா? அதை பிச்சு முடிச்சு வீசினத்தோட அவர் சொல்றாரு, அதற்கு பிறகு சாதாரண நிலைக்கு திரும்பினார்கள். குணப்படுத்த வேண்டியவன் யாரு? அடுத்து பாருங்க, ரொம்ப முக்கியமானது செஞ்சிருக்கான்னு பாருங்க. சூனிய எனக்கு யாரும் சூனிய செஞ்சிருக்காங்களா, யாரு செஞ்சிருக்கான்னு பாருங்க. சூனிய செஞ்சிருக்கிறாங்களாங்கிறது தெரிய முடியும். எப்படி தெரிய முடியும்னு சொன்னா, குர்ஆனுடைய வசனங்கள் ஓதப்பட்டால், துஆக்கள் ஓதப்பட்டால் உங்களுக்கு சூனியம் இருக்குதா இல்லையான்னு இவர் ஒரு சிம்டம்ஸ் சொல்லுவார். அதை நல்லா கேட்டுக்கங்க. சூனியம் இருக்குதான்னு உங்களை நீங்களே உணர்ந்துக்கலாம். செய்யப்பட்டவருடைய உடல்நிலையிலே சாதாரண மனிதனில் ஏற்படாத மாற்றங்கள் ஏற்படும். திடீர்னு வாந்தி எடுப்பார் பாருங்க, சாதாரண வாந்தியா இருக்காது. ஒரு மனுஷன் உணவுனால ஏற்பட வாந்தி இருக்குதே, அது ஒரு சாதாரண நாத்தனாகும். ஆனா இந்த வாந்தி இருக்குதே, இதனுடைய நிறமும் வேற மாதிரி இருக்கும், இதனுடைய நாத்தமும் பயங்கரமா இருக்கும். எப்படி ஏற்படுது? எவ்வளவு ஆய்வு பண்ணிருக்காரு பாருங்க. வேற ஒண்ணு எந்த மருந்தும் அவருக்கு கொடுக்கல. அதே போல அவருடைய உடல்ல ஏற்படக்கூடிய நெளிவுகளை பார்த்தீங்கன்னு சொன்னா ரொம்ப விகாரமா இருக்கும். அவருடைய கண்களில் ஏற்படக்கூடிய மாற்றம் விகாரமா இருக்கும். அது வரைக்கும் உட்கார வைக்கிற வரைக்கும் அவர் சாதாரணமா இருப்பாரு, சாதாரணமா பேசிட்டு இருப்பாரு. அதுக்கப்புறமா அவர் பேச ஆரம்பிக்கிறதுடைய குரல் துணியை பார்த்தீங்கன்னா டோட்டலா மாறி இருக்கும். அப்ப இந்த மாதிரியான அறிகுறிகளை வைத்து இவருக்கு சூனியம் செய்யப்பட்டிருக்கலாம், சைத்தானின் தாக்கம் ஏற்பட்டிருக்கலாம் என்று அறிய முடியும். எங்க அழைச்சிட்டு போறாங்கன்னு புரியுதா? வாந்தி எடுப்பீங்களா? சாதாரண வாந்தியா இருக்காதா? அது நிறமும் வேற மாதிரி இருக்குமா, மனமும் வேறு மாதிரி இருக்குமா? தலைவாணி கீழே சூனியம் இருக்கும். இவர்கள் அறிஞர்கள் என்கிற போர்வையில மக்களை ஏமாற்றுகிறார்கள் என்று புரிகிறதா? சூனியக்காரன் ஜெயிக்க மாட்டான். சூனியக்காரன் எப்படி வந்தாலும் ஜெயிக்க மாட்டான் என்பதையெல்லாம் தெளிவாய் அல்லாஹ் குர்ஆனிலே பிரகடனப்படுத்தியதற்கு பிறகு சூனியத்தினால் ஆற்றல் உண்டு,
சூனியம் உங்களுக்கு வைக்கப்படும் என்று நம்புகிறார்கள். அதே மாதிரி பாருங்க, ஜின் இருப்பதற்கான இருப்பதை உறுதி செய்வதற்கு இது ஜின்னு உங்க வீட்டுல இருக்குதா இல்லையா? இவர் பேசுறத வச்சு நீங்க தெளிவா சூப்பரா நல்ல குழம்பி முடிவெடுத்துடலாம். அடையாளம் இதுதான் தலைப்பு. ஜின் இருப்பதற்கான இருப்பதை உறுதி செய்வதற்கான அடையாளம் இதுதான் தலைப்பு. ஜின் இருப்பதை உறுதி செய்வதற்கான அடையாளம். ஜின்களை அவங்க இல்முல்கை மறைவான எப்படி அல்லாஹ் மலக்க மறைச்சு வச்சிருக்கானோ அது மாதிரிதான் ஜின்களையும் மறைச்சு வச்சிருக்கான். அதுல ஒரு ஹிக்மத்து இருக்கு, நம்ம பார்க்க முடியாது. ஆனா அதனுடைய அடையாளங்களை தெரிஞ்சுக்கலாம். அதனுடைய அடையாளங்கள் சிலது குர்ஆன் ஹதீஸ்ல சொல்லப்பட்டிருக்கு. அதுல சில விஷயங்கள் பார்த்தீங்கன்னா புகாரி முஸ்லிம்ல பதிவு செய்யப்பட்ட ஹதீஸ், நம்முடைய வீட்டு பொருட்கள் எல்லாம் நம்முடைய வீட்டு பொருட்கள் யாரும் நகர்த்தி வைக்காம அந்த பொருள் இருந்த இடத்துல இல்லாம ஃபௌதாவா இருந்துச்சுன்னா, புகாரி முஸ்லிம்ல பதிவு செய்யப்பட்ட ஹதீஸ், நம்முடைய வீட்டு பொருட்கள் எல்லாம் நம்முடைய வீட்டு பொருட்கள் யாரும் நகர்த்தி வைக்காம அந்த பொருள் இருந்த இடத்துல இல்லாம ஃபௌதாவா இருந்துச்சுன்னா ஜின் நடமாட்டம் இருக்குன்னு இருக்கும். யாருமே நகர்த்தி வச்சிருக்க மாட்டாங்க. இருந்த பொருள் இல்லாம இருந்துச்சுன்னா அங்க என்ன இருக்கு? இவர் பயான் பண்ணவன கூட இருக்கிறவன் பதறிடுவாங்களே. இப்ப அவரு கேள்வி கேட்கிறாங்க, என்னது இருக்கிற பொருளை யாரு நகர்த்தாம நகர்ந்துருச்சுன்னா ஜின்னா? வாயில மண்ணு போட்ட மாதிரிலாம் இருக்குது அப்படின்னு அடுத்து கேள்வி கேட்பேன். அப்ப நாங்க பயப்படலாமா அப்படின்னு. அதுக்கு அவர் பதில் சொல்லுவாரு பாருங்க. அதனால பயப்படக்கூடாது. ஒன்னும் ஒரு பயமும் இல்ல, சாதாரணமா இருக்கலாம். புரியுதுங்களா? இது ஒரு அடையாளம். அந்த இதை இப்படி பயப்படுறது ஷிர்க்குன்ற ஒருத்தரை கொலவெறியா பயம் உண்டாக்கி இப்படி பயந்தா ஷிர்க்கு. பச்சையா புகாரி முஸ்லிம்ல சில விதிவிலக்கா சில நபித்தோழர்களுக்கு அவர்களுக்கு மட்டுமே நடந்திருக்கிற சில விஷயங்கள் அல்லாஹ்வுடைய தூதருடைய காலத்தோடு முடிந்திருக்கும். அதை கொண்டு உங்க வீட்டுல ஒரு பொருள் அது தானா நகர்ந்திருந்தா ஜின் இருக்குது. சும்மாவே கிராமத்தில் அவ்வளவு பயப்படுகிறார்கள். முன்னோர்கள் மூதாதையர்களுடைய கொள்கை காத்து கருப்பு, பேய் பிசாசு நம்பிக்கை. இதுல சூனியம் இருக்குது, ஜின் இருக்குது. மக்களை எங்கே கொண்டு செல்கிறார்கள் புரிகிறதா? ஏன் இப்படி குழப்புகிறீர்கள்? ஒவ்வொரு குக்கிராமத்திலும் இளைஞர்களை மூளைச்சலவை செய்து உங்கள் பள்ளிவாசல்களுக்குள்ளே குழப்பத்தை விதைக்கிறீர்களே ஏன்? இதுல உண்மையை பேச வந்தால் எங்களை பார்த்து வழிகேடர்கள் என்கிறீர்கள். இறுதியாய் ஒன்றை சொல்கிறோம். ஜாக் ஜம்மியத்து அஹ்லில் குர்ஆன் வல் ஹதீஸ் என்கிற அமைப்பினர் இருக்கிறார்கள். கடந்த வாரம் இந்த சலஃப் கொள்கையை சார்ந்தவங்க போற ரூட் சரியில்லைன்னு சொல்லிட்டு அந்த ஜமாத்தை சார்ந்த ஜாக் ஜமாத்தை சார்ந்த ஒரு அறிஞர் முகநூல்ல ஒரு கட்டுரையை வெளியிடுற, குர்ஆன் ஹதீஸ் மட்டும்தான் மார்க்கம், சஹாபாக்களை பின்பற்றணும்ன்றது அது சரியா படல, நீங்க புதுசா ஒரு மதுஹபை ஷாஃபி ஹனஃபி மாலிகி ஹம்பலி அது போன்று புதுசா ஒரு மதுஹபை உண்டாக்குகிறீர்கள். சுப்ஹானல்லாஹ், வரவேற்கிறோம். அந்த அமைப்பில் இருக்கிற இது போன்ற சிந்தனை வாய்ந்த அறிஞர்களுக்கு அல்லாஹ் உண்மையான கொள்கையை உள்ளத்தில விசாலப்படுத்த வேண்டும். இத முகநூல்ல போட்ட உடனே சலஃப் கொள்கையை சார்ந்த ஒரு கூட்டம் விமர்சிக்க ஆரம்பிக்கிறார்கள். முட்டாள், மூடன், நீ எல்லாம் அறிவாளியா? நீ எல்லாம் ஜாத்தமாத்த சார்ந்தவனா? கடுமையான விமர்சனம். அவுலியாவுக்கு பவர் இல்ல, தாயத்துக்கு சக்தி இல்ல, தர்கா கூட
சுன்ன ஜமாத்தை சார்ந்த ஆலிம்கள் போர்வையில் உள்ளவங்க எப்படி கடிச்சு கொதறுவாங்களா? அதை விட கொடுமையா குர்ஆன் ஹதீஸ் மட்டும்தான் மார்க்கம் என்று சொன்ன அறிஞரை அந்த முகநூல் பக்கத்தில் இருந்து அந்த செய்தியை தூக்க வச்சு கருத்து சொல்கிறோம் என்கிற பெயர்ல சலஃப் கொள்கையை சார்ந்தவர்கள் வெறிபிடித்து சில கருத்தை விதைத்தார்கள். ஜமாத் சார்பாக இதே போன்று பிரம்மாண்டமான பொதுக்கூட்டம் காரைக்காலிலே நடத்தப்பட்டது. தௌஹீத் ஜமாத்தினுடைய மாநில தலைவர் உரை நிகழ்த்தினார். பகிரங்க சவால் விட்டார். சலஃப் கொள்கையை சார்ந்தவர்களே, சலஃப் அறிஞர்களே, நீங்கள் உங்கள் பள்ளிவாசலுக்குள் இளைஞர்களிடத்திலே மூளைச்சலவை, ஊரிலே மூளைச்சலவை, பயான் பேரில் மூளைச்சலவை, இல்மு என்கிற பேரிலே மூளைச்சலவை செய்ய வேண்டாம். கொள்கையிலே குழப்பம், உங்களுக்கு மத்தியிலேயே குழப்பம். குர்ஆன் ஹதீஸை தாண்டி புதிதாக ஒரு கொள்கையை விதைக்க நீங்கள் முற்படுகிறீர்கள். நீங்கள் தாராளமாய் தௌஹீத் ஜமாத்தோடு விவாதத்திற்கு வரலாம். நீங்கள் தயாரா என்று பகிரங்க அறைகூவல் விடப்பட்டிருக்கிறது. இந்த ஊரிலேயும் இந்த அறைகூவலையே உங்களுக்கு பொதுவாக ஆக்குகிறோம். எதுக்கு நீங்க உங்களுக்குள்ள பேசிக்கிறீங்க? உங்க பள்ளிவாசலுக்குள்ள பேசி எங்களை கழுவி ஊத்துறீங்க. வாங்க, கண்ணியமா, மென்மையா, அமைதியா தௌஹீத் ஜமாத்தோடு சலஃப் கொள்கையை சார்ந்த அந்த ஜமாத்திலே இருக்கிற அவர்கள் விவாதத்திற்கு நீங்கள் தாராளமாய் வரலாம். தௌஹீத் ஜமாத் அன்பாய் அழைக்கிறேன். இப்படி விவாதத்துக்கு அழைப்பு விடுகிற பொழுது அவங்களுக்கு மத்தியிலேயே சொல்லிக் கொள்வார்கள். இல்லை, இவங்க அசிங்கமா பேசுவாங்க, கடுமையா பேசுவாங்க, கெட்ட வார்த்தையில திட்டுவாங்க, அதனால இவங்க கூட விவாதத்துக்கு போக கூடாது. அப்படியெல்லாம் நாம் பேசியது கிடையாது. அப்படி எந்த நிகழ்வும் நடந்தது இல்லை. சரி, அதுதான் பிரச்சனை என்றால் கண்ணியமாய், வார்த்தையிலே கடுமை இல்லாமல், வார்த்தையிலே திட்டுகிற வாசகம் இல்லாமல் மென்மையாய் விவாதிக்கலாம். எங்களுக்கு தேவை கொள்கையிலே நீங்கள் செய்கிற குழப்பத்தை தெளிவுபடுத்துவதுதான். தயவு செய்து மக்களுக்கு மத்தியிலே சலஃப் என்கிற பெயரால், சலஃபி என்கிற பெயரால், சலஃபியா என்கிற பெயரால் நவீன கால மக்களை வழிகெடுக்காதீர்கள். அல்லாஹ்விடத்திலே குற்றவாளியாய் போய் நிற்போம். குல் ஜால் ஹக்கு வ ஸஹகல் பாத்திலு இன்னல் பாத்தில கான ஸஹூகா. சத்தியம் வந்தது, அசத்தியம் அழிந்தது, அசத்தியம் அழியக்கூடியதாகவே இருக்கிறது. அத்தியுல்லா, அல்லாஹ்விற்கு மட்டும் கட்டுப்படு. வ அத்தியுர் ரசூல், அல்லாஹ்வின் தூதருக்கு மட்டும் கட்டுப்படு. ஒருவேளை கட்டுப்பட மறுத்தால் வலா துபத்திலு அமாலக்கும், உங்கள் அமல்கள் எல்லாம் நாசமாகிவிடும் என்று அல்லாஹ் கடுமையாய் எச்சரிக்கிறான். அன்பான சலஃப் கொள்கையை சார்ந்தவர்களே, கொள்கையை குழப்பாதீர்கள், வகியை சீர்குலைக்காதீர்கள். குர்ஆன் ஹதீஸுக்கு மாற்றமாய் மக்களை வழிகேட்டின் பால் அழைக்காதீர்கள் என்று அன்பாய் கூறிக்கொண்டு ஜஸாக்குமுல்லாஹ் கைரா வாஹிர் தஅவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.